இரவு வணக்கம். காந்தியோடு பேசுவேன். எஸ்ராவுடைய என்னுடைய பார்வையில சிறுகதை நான் எஸ்ரா ரொம்ப படிச்சது இல்ல. இது மேபி இஸ் பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ஓகே. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காந்தியோடு பேசுவேன்ங்கிறது. அதை பத்தி நம்ம பேச போறோம். நம்ம அந்த ஜூம் மீட்ல நிச்சயமா வந்து எஸ்ரா ஒரு மூவிங் ஸ்டோரி அப்படின்னு, அதாவது ஒரு கதைகள் ஐடியால இருந்து வரும். ஏதாவது அப்சர்வ் பண்ணிருப்பாங்க, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நேரேஷன் அதை வச்சு நேரேட் பண்ணுவாங்க. பட் இது வந்து அவருடைய உள்ளத்துல இருந்து வந்த கதை மாதிரி எனக்கு பட்டது. அவரு உணர்ந்த ஒரு காந்திய வந்து அவரு வெளிப்படுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இத வந்து எனக்கு ஒரு ஃபிக்ஷனான ஒரு கதை மாதிரியே தெரியல. அது ஜெயமோகன் கூட அந்த மாதிரி ஒரு ஐயன்காளியோட காந்தி அந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு அந்த எழுதியிருப்பாரு. அது ஒரு வேற வகைன்னு சொன்னா, இது வந்து கிட்டத்தட்ட அவருடைய ஒரு ஆழத்திலேருந்து வந்த ஒரு பல விஷயங்கள் வந்து அதுல வந்து நம்ம மனசை தொடர விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அது சொன்ன மாதிரி மேபி நான் படிச்சதுல இட்ஸ் பெஸ்ட். இத வந்து ஒரு கதைன்னு சொல்றதா இல்ல வந்து ஒரு இந்தியர்களுக்கு இல்ல தமிழ்ல இருக்கிறதுனால இங்கிலீஷ்லயும் கூட ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். இங்கிலீஷ்லயும் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. கமல்னு ஒருத்தர் மொழிபெயர்ப்பு இருக்காரு. உண்மையிலே இந்தியா முழுசும் எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு காந்திய வந்து உணரக்கூடிய சந்தர்ப்பங்கள். அதாவது காந்திய படிக்க கூடாது, காந்திங்கிறது ஒரு நம்பிக்கை கிடையாது, காந்திங்கிறது ஒரு உணர்வு. காந்திங்கிறது வந்து காந்தியம் இல்ல காந்தி அப்படிங்கிறது ஒரு உணர்வுங்கிறத வந்து ஆல்மோஸ்ட் இந்த கதையில வந்து அவரு நிறுவியிருக்காரெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல. இந்த கதையில வந்து அவரு அழகா பியூட்டிஃபுல்லா போர்ட்ரே பண்றாரு. இட் இஸ் அ ஃபீலிங், காந்தி இஸ் அ ஃபீலிங் அப்படின்னு சொல்லி போர்ட்ரே பண்றாரு. ஆல்மோஸ்ட் 1 or 2 ஏரியாஸ்ல brought me to tears அப்படின்னு கூட சொல்லணும். ஐயும் நான் 2வது தடவை படிக்கும் போதுதான் அதை சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல படித்தேன், 2வது தடவை இங்கிலீஷ்ல படித்தேன். it brought me to tears. அந்த 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 ஃபீல் அப்படிங்கறத வந்து அந்த ஜூயிஷ் அந்த உமன் வந்து சொல்றாங்க. அந்த காந்தி, அவங்களுக்கு ஒன்றும் காந்தியை பத்தி பெருசா தெரியாது. அவங்களுடைய கணவர் வந்து ஒரு இந்தியன், ஒரு தமிழர். அவங்க மூலமா காந்தியை வந்து அவங்க என்ன சொல்லப்போனா மாமியார் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்கிறத விட அவங்க ஸ்ட்ரைட்டா அவங்க வந்து அவங்களால காந்தியை கேட்ச் பண்ண முடியும். கேட்ச் பண்றது அப்படின்னா அந்த காந்திய உணர்வுகளை வந்து அவங்களால பிடித்திட முடியும். அது எல்லாருக்கும் அப்படி, பெண்களுக்கு தான் அது சாத்தியம் அப்படிங்கறது இந்த கதையில வந்து அழகா சொல்ல வராங்க. இந்த கதை இப்ப நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி எஸ்ராவுடைய பெஸ்ட், ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட். இந்த கதை ஒரு களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரதா ஆசிரமத்துல இருந்து காந்தியுடைய வாரதா ஆசிரமத்துக்கு ஒருத்தர் வராரு. அந்த கதையினுடைய மெயின் அந்த நேரேட்டர் வராரு. அவரு அவங்க அம்மாவுடைய காந்தியை வந்து அந்த கதை மூலமா அவங்க பிரசன்ட் பண்றாங்க. அந்த அம்மா வந்து காந்தி பீரியட்ல காந்தியை பார்த்த ஒருத்தர். அப்புறம் அவங்க அப்பா கதையில வராரு. பிறகு இந்த மருமகள், அதாவது அந்த ஹீரோ கதையினுடைய மெயின் அந்த நேரேட்டருடைய ஒய்ஃப், இந்த ஜூயிஷ் ஒய்ஃப் மூலமா வராங்க. லண்டன்ல இருந்து அவங்க இங்க வந்து வாரதாக்கு வந்ததுல இருந்து அந்த கதை ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகி போகுது. திரும்ப பின்னாடி போய் திருநெல்வேலி கிராமத்துக்கு வந்து பேட்டை குளம்ங்கிற அந்த கிராமத்துக்கு, திருநெல்வேலி கிராமத்துக்கு பக்கத்துல போகுது. அப்புறம் அந்த அம்மா வந்து திரும்ப வாரதாவுக்கு காந்தியை பார்க்க போகிறதும் அப்படிங்கிற மாதிரி கதை வந்து அழகா மூவ் ஆகி போகுது. உங்களுடைய அந்த டேக், அதாவது இந்த கதையை படிச்சதுல இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க சார்? முதல்ல எஸ்ராவுக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா காந்தியோட பேசுவேன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை மூலயமா நம்மளை காந்தியை பற்றி பேச வச்சிருக்காதுல்ல, அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவருக்கு சொல்லணும். இந்த கதையின் சிறப்பாக நான் பார்க்கறது என்னன்னா, பொதுவாக காந்தி வந்து ஆண்களோட அகங்காரத்தின் மூலமாக தான் எல்லாருக்குமே அறிமுகம் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 90% வந்து ஆண்களின் அகங்காரத்தின் மூலமாக தான் அறிமுகம் ஆகுறாங்க. ஆனால் பெண்களின் அன்பு அல்லது தாய்மை மூலம் அறிமுகமாகிறதுங்கிறது ரொம்ப
குறைந்த பேருக்கு தான் அது கிடைச்சிருக்கும். அது இந்த கதையில வர லட்சு என்கிற லட்சுமணனுக்கு அது வாய்ச்சிருக்கு. அவங்க அம்மா தான் காந்தி அவருக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ அந்த இதுலயே வந்து அதோட இம்பாக்ட் அதிகமாகுது. ஒரு தாய் அறிமுகப்படுத்துறது தான் நம்ம எல்லாருக்குமே அம்மா தான் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாங்க ஆரம்பத்துல. அதே மாதிரி காந்தியை அவங்க இருக்கிறப்ப அது வந்து ஒரு சிறப்பா இருக்கு. ஏன்னா பெண்களுக்கு மிக நெருக்கமானவரா, பெண்கள் மிக நெருக்கமான உணர்ந்தவரா வந்து காந்தியை தான் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம தேசத்தின் பிதான்னு ஏன் அவரை நம்ம சொல்றோம்? தேசத்தின் மாதான்னு சொல்லாம அது சொல்றதுக்கான காரணம் அந்த ஆண்மைய நோக்கு பார்வையா வேற ஏதாவது இருக்க முடியுமா? இது ஒரு வகை ஆண்மைய நோக்காதானே இப்ப நம்ம தேசமே அது சில தேசங்கள் ஃபாதர் லேண்டுன்னே சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா ஜெர்மனிய வந்து மதர் லேண்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஜெர்மன்ல ஃபாதர் பாத்தீங்கன்னா ஃபாதர் ஃபாதர்லேண்ட். லேண்டுன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் பொதுவான இது ஆண்களுக்கான உலகுதான். அதனால அது அப்படி ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா காந்திய வந்து இந்த கதையில வந்து முழுக்க முழுக்க ஒரு 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 பெண்மை இருக்கக்கூடிய ஒருத்தரா தான் காந்திய வந்து சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த இந்த அம்மா வந்து காந்தி நோக்கி போயிட்டு வார்தா போய் காந்திய பார்க்க போயிட்டு 1½ மாசம் இருந்துட்டு திரும்பி போகும்போது வந்து ஒரு அம்மாவா காந்தி அவங்கள்ட்ட பேசுறாரு. ஒரு அம்மாவா பேசுறேன். எனக்கு அது அந்த இடம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு அம்மாவா நான் அவன்ட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் காந்தி பேசுவாரே தவிர, நான் வந்து உங்க உங்க அப்பாவா நான் வந்து இத சொல்றேன் அப்படின்லாம் காந்தி சொல்ல மாட்டாரு. இந்த கதையிலேயே அந்த நேரேஷன்லயே வந்து அம்மாவா நேரேட் பண்ணியிருப்பாங்க. காந்திய நேரேட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுல எனக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பட்டது வந்து நீங்க சொல்ற அந்த அ பெண்மையா இருக்கக்கூடிய, தாயா இருக்கக்கூடிய காந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு பார்ட். அதே மாதிரி உலக சரித்திரத்துல வந்து 2 பேர வந்து இந்த கதையில வந்து அந்த மாரி ஒரு ஒரு தாயா, ஒரு 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 பெண் ஒரு ஒரு பெண்மை இருக்கக்கூடிய ஒருத்தரா சொல்றாரு. ஒருத்தர் வந்து காந்தி அந்த கதையினுடைய முக்கிய நாயகர். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா புத்தர். எனக்கு அப்படி காந்திய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 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 பெண்மை, ஒரு ஃபெமினைனா வந்து காந்திய வந்து நெறைய நம்ம படிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அறிமுகம் ஆயிருக்காரா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நம்ம படிச்சிருக்கோம். காந்திய படிச்சிருக்கிற நமக்கு வந்து அறிமுகம் ஆயிருக்காரு. காந்திய வந்து ஒரு ஒரு பெண் தன்மை தூக்கலா இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு ஃபெமினைனா குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிறது நான் எந்த நெகட்டிவ் சென்ஸ்லயும் சொல்லல. இன்னும் சொல்லப்போனா பாசிட்டிவ் சென்ஸ்ல தான் சொல்றேன். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது சரியாங்கிறது தெரியல எனக்கு. புத்தர வந்து காந்தி மாதிரியே ஒரு ஒரு கூடுதலான ஒரு பெண் தன்மை இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி எஸ்ரா சொல்றாரு ஒரு இதுல. நீங்க வந்து அது அந்த விஷயத்துல வந்து உங்களுடைய புத்தரை வந்து பெண் தன்மையோட காந்தி மாதிரியே ஒப்பிடுறத வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கு புதுசா இருக்கு. அது சரியான பார்வை தானே? அவரு புத்தர் அப்படி சொல்றாருன்னா அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன்னா அது 2 முரண்பாடா தான் நான் பார்த்தேன் அது. அந்த விஷயத்த வந்து புத்தரை வந்து பெண்மையவாதியா அவரை புத்தரை பார்க்க முடியாதுங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. அவர் சொல்ற எல்லா விஷயங்களுமே கிட்டத்தட்ட அது வந்து ஆண்மைய நோக்கம் தான் இருக்கு. புத்தர் வந்து உலகத்துக்கான செய்தியை சொன்னாலும் அவர் சொல்ற விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 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 ஆண் பார்வையில தான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா 2 எப்படி அங்க லிங்க் ஆகுதுங்கிறது அது கரெக்டா தெரியல அந்த இடத்துல அது. ஆனா அது அது எலாபரேட் பண்ணல. ஆனா பண்ணல சொல்றாரு. காந்தி சொல்றாரு. மகாவீரர் கூட நீங்க காந்தியுடைய ஒரு 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 முக்கியமான குருவுல ஒருத்தர் வந்து நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஜெயின். ஆமா, அந்த ஏதோ சந்திர ஜெயின் ஒரு அந்த ஆமா, ஜெயின் ஆமா. அப்படிங்கிறப்ப நேச்சுரலி அவர் மகாவீரரை கூட சொல்லலாம். ம். மகாவீரரே வந்து மகாவீரர் அப்படின்னு அதாவது பெரிய வீரர்னு அவர் சொல்றதுக்கான காரணமே அவர் எதையுமே தாங்கக்கூடிய ஒருத்தர். எந்த ஒரு ஒரு விஷயத்தையும் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் தாங்கக்கூடிய ஒருத்தர். அதனாலதான் அவர் மகாவீரர். அவர் வேற யாரையும் நிறைய பேரை கொன்னுட்டதுனாலயோ, இல்ல நிறைய இல்ல, பேர இல்ல. வந்து அவரால வந்து ஜெயிக்க முடியும். அதாவது பிசிக்கலா ஜெயிக்க முடியுங்கிறதுனால இல்ல. அவருடைய என்டியூரன்ஸ்ங்கிறது டு த டு த மேக்ஸிமம். டு த மேக்ஸிமம் இருந்ததுனாலதான் அவரை மகாவீரர்ன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா காந்தியினுடைய அந்த அந்த மகாவீரரோட இருக்கக்கூடிய பொருத்தம் தான் கூடுதலா இருக்குமோ ராதர் தேன் புத்தா அப்படின்னு நான் நிச்சயம் நினைக்கிறேன். நிச்சயமா. ஏன்னா அவர் சமண மதத்துல இருந்து தான் அவர் நிறைய எடுத்திருக்காரு விஷயங்களை. எடுக்கிறேன். சமண மதத்துல இருந்து தான் எடுக்கிறாரு. அது அதனால அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு இவர்கிட்ட தான் நம்ம மகாவீரர்கிட்ட தான் இதா இருக்கணும். கத்திய உருவுறது மட்டும் வீரமா சொல்ல முடியாது இந்த இடத்துல. கத்திய உருவமா இருக்கிறது கூட வீரம் அப்படிங்கிறதுல அந்த பாணியிலேயே அதை அவரை மகாவீரரை சொல்லலாம் நம்ம.
அதனால பெண்களை பத்தி சொல்றாருன்னா, காந்தி என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சுதந்திரத்திற்கு போராட்டத்துக்கான வடிவத்தை பெண்களிடம் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹலோ. ஆமா சொல்லுங்க. சுதந்திர போராட்டத்திற்கான விடுதலை போராட்டத்துக்கான வடிவத்தை அவர் எங்க இருந்து எடுக்கிறாருன்னா, எல்லாரும் மற்ற சுதந்திர போராட்டத்துல மூழ்கிக்கிட்டவங்கன்னு சொல்லிக்கிறவங்க எல்லாருமே ரஷ்யால இருந்து எடுத்தாங்க, ஆஸ்திரியால இருந்து எடுத்திருக்காங்க, பிரான்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஆனா இவரு வந்து எங்கன்னா தன்னுடைய வீட்டு அடுக்கலையில ஒவ்வொரு வீட்டு அடுக்கலையில இருந்து அந்த ஆயுதத்தை எடுத்திருக்காரு. அந்த ஆயுதங்கிறத வடிவமைச்சிருக்காரு அவரு. பெண்களிட்ட உள்ள மிக முக்கியமான குணமான போராட்டங்கள், ஒரு வலுவான போராட்டங்களை அவர் வந்து எடுத்திருக்கிறது. அதனால பெண்கள் ஒரு பெண்களான சார்பான ஆளு அல்ல ஒரு பெண் மையவாதிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் தான், அவரோட போராட்ட வடிவங்களே அது. அடுத்தது என்னன்னா, எதிரி என்று யாரும் எனக்கு இல்லை அப்படிம்பாரு. இது வந்து அது பெண்ணினோட நிலைமை தான். அவங்களுக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. எதிர்கருத்து உள்ளவங்க தான் பெண்களுக்கு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 99% அந்த விதிவிலக்குகளை பத்தி நம்ம இங்க பேச வேண்டாம். அதே தான் காந்தி சொல்றாரு. எனக்கு வந்து எதிரிங்க இல்ல, எதிர்க்கட்சி இருக்கு அப்படிங்கிறது. அதனாலதான் பெண்களோட நெருங்கியவராக இந்த கதை வந்து இது பெண்களை சூழ்ந்தே போயிட்டு இருக்கு இந்த கதை. ஒரு கதாநாயகரா காந்தி இருக்காரு. கதாநாயகிகள் இங்க வந்து 3 பேர் இருக்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த ராக்கேல்ங்கிற ஒரு பெண் இருக்காங்க. ராஷல். இவர் வந்து இவரோட தாயார், அப்புறம் அந்த அந்த வேலை பார்க்குற ஒரு பொண்ணு ஒண்ணு, ஒரு மெய்டு. அவங்க 3 பேரோட வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மெய்டு அழகா சொல்றாங்க. கள்ளு குடிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அவர் நல்ல மனுஷனா தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த ஒரு வரியில எவ்வளோ விஷயம் வருது. அங்க அவர் கணவர் இருக்காரு, அவங்க பெற்றோரை பத்தி, அவரோட தகப்பன், சகோதரர் எல்லாரும் பத்தியும் அந்த கதைக்குள்ள மறைச்சு அந்த அம்மா ஒரே வரியில சொல்றாங்க. கள்ளு குடிக்க வேண்டாம்னு சொல்றாரு, அவர் நல்ல மனுஷனா இருக்கான்னு. இந்த மாதிரி அங்கங்க காந்தியை பத்தி வந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து இதெல்லாம் சிறப்பான விஷயமா நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்களேன். நிச்சயமா அது இன்னொரு பெண், அதாவது பெண் தன்மை அப்படின்னு வரும்போது நம்ம நாட்டுக்கும் அந்த நேரத்துல வந்து நம்ம நாட்டு ஒரு எனக்கு திரும்பவும் ஒரு கட்டுரையில படிச்சது ஞாபகம். நம்ம ஒரு பிரிட்டிஷ் ஒரு ஆய்வாளர் ஒருத்தர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே எக்ஸப்டிங் அந்த பஞ்சாப் ஏரியா சம் முஸ்லிம் ஒரு தன்மையை தவிர மற்றபடி இந்தியாவே ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு ஒரு பெண் தன்மையோட அதிகம் ஒத்து போகக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தேசமா தான் அந்த அந்த ஒரு ஒரு பிரிட்டிஷ் சைக்காலஜிஸ்ட் நம்ம ஆய்வாளர் வந்து சொல்றாருன்னு ஒரு கட்டுரையில இருக்கு. இப்ப காந்தியுடைய அந்த பெண் தன்மையோடு கூடிய அந்த 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 போராட்டம் வந்து வெற்றி பெறறதுக்கு காரணம் இன்னொன்னு ஒரு மெஜாரிட்டி மக்களை வந்து அது டச் பண்றதுக்கும் காரணம் ஒரு பக்கம் ஈஸியா வந்து அது உணர்வு ரீதியா பெண்களை வந்து போய் சேர்ந்துச்சு. இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த நாடுமே வந்து ஒரு ஒரு மாதிரியா அந்த கிறிஸ்டன் டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்கல்ல, பெண்களுக்கு குறித்தான ஒரு விஷயம். அந்த கிறிஸ்டன் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்க ஆண்களுக்கு அவ்வளவு ஆண்கள் வந்து ரியாக்ஷன் தான். அந்த கிரிட்டினஸ் இருக்காது. அதாவது என்டூரன்ஸும் கிரிட்டினஸும் ஆண்கள்கிட்ட கம்மி. இந்திய தேசத்துக்கு வந்து ஒட்டுமொத்த தேசத்துக்குமே அந்த ஒரு பெண் தன்மை இதை நான் எகைன் அண்ட் எகைன் சொல்றேன், நெகட்டிவ் சென்ஸ்ல நான் சொல்றேன். இதை வந்து ஒரு பாசிட்டிவ் சென்ஸ்ல தான் சொல்றேன். அந்த கிறிஸ்டன் டிட்டர்மினேஷன் வந்து இருக்கு, ஒரு ஒட்டுமொத்த தேசத்துக்குமே இருந்தது, இன்னமும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கிரிப்டன் டிட்டர்மினேஷன் கொண்ட அந்த ஃபெமினைன் குவாலிட்டி வந்து காந்தி வந்து அதை வந்து ஈஸியா அதை வந்து கடத்த முடியுது. அந்த 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 பாப்புலேஷனுக்கு இல்ல மாசஸ்க்கு வந்து அந்த கடத்த முடியுது. அவருடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி, அதுக்கான அந்த சூத்திரமே அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது கூட அந்த பெண் தன்மையா தான் இருக்கும். அந்த வெற்றி அது இன்னமும் கூட நம்மளுடைய எதிர்காலமும் அங்கதான் இருக்கோ அப்படின்னு கூட எனக்கு படுது. அதை விட்டுட்டு நம்ம திரும்பவும் நீங்க இப்ப இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்து இன்னைக்கு தேதிக்கு வெற்றிகரமா இருக்கக்கூடிய அமைப்புகள் கூட அதுல இருந்து மாறி வேற ஒரு தன்மையை நோக்கி ஒரு ஒரு ஆல்பா மேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை நோக்கி இந்த தேசத்தை எடுத்துட்டு போறாங்க. பட் அது எவ்வளவு ஹவ் ஃபார் தே வில் கோ அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பட் எவ்வளவு போக முடியும், அது இந்த தேசத்துக்கான எதிர்காலத்துக்கும் நல்லதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் அதுல இருக்கு. இது ஒரு ஒரு காந்தி அந்த கண்டடைஞ்ச இல்ல ஒரு 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 எடுத்த ஒரு விஷயம்ங்கிறது பெண் தன்மை. ஒட்டுமொத்த பெண்கள் அது ரீச் ஆச்சு, நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஒட்டுமொத்த தேசமுமே கூடுதலான அந்த பெண் தன்மையோட இருந்ததுனாலையும் காந்தி வந்து became a mass leader instantly. ஒரு 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 காந்தி இங்க அரைவ் பண்ணும் போதே நம்ம படிச்சிருப்போம், ஒரு ஒரு ஹீரோவா தான் அரைவ் பண்ற இந்தியா வரும்போது. ஒரு ஹீரோங்கிறதோட இப்ப நம்ம
பெண் பெண் தன்மையை பத்தி பேசுறதுனால ஹீரோயின் சொல்லலாமான்னு தெரியல எனக்கு. பொதுவா ஒரு ஒரு மெயின் ஒரு கேரக்டர் ஹீரோன்னு சொல்லுவாங்க, ஹீரோயின் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம காந்திய வந்து இந்தியாவுடைய ஹீரோயினா அரைவ் பண்ணிட்டாரோ? ஒரு 1910 9 ஆர் 10ல அவர் இங்க வராருன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரிதானே நான் சொல்றது? வருஷம் ஆமா. சரியான்னு தெரியல. கரெக்ட். அந்த பீரியட்ல இங்க வரும்போதே அவர் ஹி வாஸ் எ ஹீரோ. ஹி வாஸ் எ ஹீரோயின் இன் எ சென்ஸ். சோ அந்த அது ஆனா அவரு உடனே அவரு எடுத்துட்டாரா? இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அத அந்த நிலைமை இல்ல அவருடைய தன்மையே அப்படிதான் இருக்கு. மேபி. நீங்க நான் சொன்ன மாரி ஜெயின் ஒரு குரு இருக்கக்கூடிய ஒருத்தர். இல்ல அம்மாவால அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கக்கூடிய ஒருத்தர். முழுக்க முழுக்க காந்தியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்து அவங்க அம்மா, ஆமா. அதுக்கு அடுத்து அந்த ஜெயின் முனி. சோ இவங்க 2 பேருமே வந்து ஒரு பெண் தன்மை இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்படியே நாட்டோட சவுத் ஆப்பிரிக்கால அத கொஞ்சம் பொருத்தி பார்க்கிறாரு. ஒரு லிமிட்டட் ஒரு விக்டரி அவருக்கு கிடைக்குது. சோ அத ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு பொருத்துறாரு. பொருத்தும்போது நீங்க இப்ப இந்த கதையில வரக்கூடிய அந்த பெண் இப்ப நான் ஒரு கண்ணுல தண்ணி வர வச்சதுன்னு சொன்னேன். கொஞ்சம் ஆமா முன்னாடி சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசும்போது. அந்த 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 ரஷேல் அந்த ஜூயிஷ் வுமன் அந்த ஜூயிஷ் வுமன் வந்து காந்திய பத்தி பெருசா படிக்கல. காந்தி அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்க ஹஸ்பண்ட் கூட இல்ல. அவங்க மாமியார்ட்ட தான் தெரிஞ்சுக்கிறாங்க. இல்ல வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவர போட்டோ பார்த்துட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த போட்டோல இருக்கிற அந்த ஸ்மைல் அது ப்ராபபிலி அந்த ஜூயிஷ் வுமன் சொல்றது. அந்த ஸ்மைல் ஏன்னா அவங்களுக்கு காந்தி அதிகம் தெரியலன்னா கூட அந்த போட்டோல பார்த்த ஸ்மைல் இந்த ஸ்மைல் ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சிரிப்பு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நல்லவரா மட்டும்தான் இருக்க முடியும். நல்லது மட்டும்தான் செய்ய முடியும். அப்படின்னு சொல்லி அவங்க நேரடியா ஒரு போட்டோல இருந்தே வந்து காந்திய வந்து உள்வாங்கிடுறாங்க. உணர்வு ரீதியா உள்வாங்கிடுறாங்க. அந்த அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு டச்சிங்கா இருக்கக்கூடிய ஒரு இடமா இந்த கதையில பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா அந்த லேடி கிட்ட இருந்து தான் வந்து இந்த இந்திய கணவர் வந்து காந்திய வந்து உணர்றாருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த லேடி காந்திய படிக்கல. காந்திய பத்தி பெருசா பார்க்கல. ஒரு ஒரு இந்திய தாய்கிட்ட இருந்து அவங்க வந்து காந்திய வந்து உணர்வு ரீதியா வாங்கிக்கிறாங்க. அப்படிதான் சொல்லணும். ஒரு இந்திய தாய் வந்து அந்த காந்திய பத்திய உணர்வுகள வந்து எளிதா இன்னொரு பெண்ணுகிட்ட வந்து கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் அது அந்த ஆண போய் போய் சேருது. அந்த ஆண் கூட காந்திய வந்து வெறுக்கக்கூடியவர் இல்ல அப்படின்னா கூட காந்திய வந்து உணர்ந்தவர்னு சொல்ல முடியாது. ஆனா தன்னோட ஒய்ஃப்ட்ட இருந்தும், அம்மாட்ட இருந்தும் தான் நீங்க முன்னாடி சொன்ன மாரி அந்த காந்தி அவர் உள்வாங்குறாரு. அதுக்கு ரொம்ப எளிதா அந்த பெண்ணால வந்து உள்வாங்க முடியுது. இந்த ஆளுக்கு ஆனா ரொம்ப டைம் எடுக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த அந்த ஒரு பெரிய வித்தியாசத்த கூட இந்த கதைக்குள்ளேயே பார்க்க முடியும். எதார்த்தத்திலயும் காந்தி பெண்கள அடைந்த வேகம் வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்கள விட. என்னுடைய பார்வையில ஈவன் வரலாறு கூட அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அவங்க அவங்க அந்த பெண் வந்து யூத பெண்ணுங்கிறப்ப அதுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு ஒரு முக்கியத்துவம் வருது பாருங்க. ஏன்னா வதை முகாம்ல இருந்தவங்க அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட அவங்க அந்த வதை முகாம் எப்படி இருக்கும் அந்த இடத்துல வதை முகாம்ங்கிறன்னு இருந்தாலும் அது ஆண்களோட சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அப்ப ஒரு ஆண் கள்ளங்கபடம் இல்லாம ஒரு சிரிக்கிற ஆணுங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதை வச்சு அவங்க சொல்றாங்க அந்த சிரிப்புங்கிறதே அவங்க பார்க்காத அனுபவமா இருக்கு. உதய முகாம்ல யூத பெண்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயமா தான் அந்த இடத்துல அந்த சரித்திரத்தை பின்னாடி போனோம்னா அதுக்கான நிறைய சாட்சியங்கள் இருக்கு. அதனாலதான் சொல்றாங்க இந்த மாதிரி சிரிக்கிறவர் ஒரு நல்ல மனுஷனா தான் இருக்க முடியும். அது மேம்பாக்கா சொல்ற மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி அவங்க யூத பெண் ஒரு வதை முகாம்ல இருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற 2 பெண்களும் ஒரு வெவ்வேறு ஒரு வதை முகாம்ல இருக்கிற மாதிரி தான் நான் அந்த இடத்துல பாக்குறேன். இவரோட தாய் அப்புறம் அந்த வேலைக்கார பெண். காந்தி கூட ஒரு இடத்துல சொல்றாரு. காந்தி தோத்து போன ஒரே இடம்னா அவரே அவர் வாயால சொல்றாரு இந்த கதையில. இந்த குடும்ப வன்முறையை மட்டும் என்னால சரி பண்ணவே முடியல. அதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணேன் அப்படிங்கிறது. அது இன்னைய வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அந்த குடும்ப வன்முறைங்கிறது. எவ்வளவோ வன்முறைகளை அவரால தீர்க்க முடிஞ்சவரு. இத இத செய்ய முடியலன்னு அவரே சொல்றாரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா குடுத்தது அது. அந்த கதையில வந்தாலுமே அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா சொல்லுது. அததான் நெறைய இடத்துல இந்த கதையில நெறைய இடத்துல சொல்றாங்க. இந்திய ஆண்கள் ஏன் காந்திய வெறுக்குறாங்க? காரணமே இல்லாம ஆண்கள் வெறுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வந்துகிட்டே இருக்கும். இந்தியர்கள் வெறுக்குறாங்க. காரணம் எவ்வித காரணம் இல்லாம குறிப்பா ஆண்கள் ஆம்பளைங்களுக்கு காந்திய பிடிக்காது அப்படிங்கிறது. அப்போ ஒரு விஷயம் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த இல்ல அது சரிதானா? இது இப்ப இந்த ஆள் இந்திய இந்த இந்த ஜெனரேஷன் ஓகே. இந்த ஜெனரேஷன்ல வந்து காந்திய வெறுப்புணர்வுங்கிறதுக்கு காரணம் இப்ப நான் முன்னாடி சொன்ன அந்த ஆல்பா மேல்ல வந்து எடுத்து சொல்ற அமைப்புகள் வந்து இன்னைக்கு பலம் பெற்று. சோ காந்திய வந்து அவங்க வெறுத்துதான் ஆகணும். அந்த அந்த அமைப்புகளும் ஒரு ஆண் தன்மை இருக்கக்கூடிய அமைப்புகள். சோ காந்திய வெறுக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் தேர் செகண்ட் நேச்சர். இட் ஷுட் பி. அது இட் மஸ்ட் பி.
ஆனா அன்னைக்கு வந்து அப்படி இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அன்னைக்கு நான் சொல்ற காந்தியுடைய ஜெனரேஷனுக்கு அந்த மாதிரி ஆண்கள் பெண்களா ஒரு ரீச் ஆனாரு. உணர்வு ரீதியா வந்து கூடுதலா ரீச் ஆனாரு. ஆனா ஆண்களையும் அவரு ரீச் ஆயிருக்கணும். அதனாலதான் அவரு ஒரு வெற்றி பெற்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரா உருவாயிருக்காரு அந்த பீரியட். அவர் இருக்கிற வரைக்கும் இன்னும் சொல்லப்போனா 1980கள் வரைக்கும் காந்தி வந்து வெறுக்கப்பட்ட ஒரு கூடுதலா வெறுக்கப்பட்ட ஒரு நபர்ன்னு சொல்ல முடியாது. நீங்க 90களுக்கு பிறகு இன்னும் சொல்லப்போனா 2000த்துக்கு பிறகுதான் அந்த சங்க பரிவார அமைப்புகள் வந்து பெரிய அளவுல வந்து இங்க வந்து வெற்றி பெற ஆரம்பிக்கும் போது காந்திக்கான அந்த வெறுப்புங்கிறது இங்க நிறைய விதைக்கப்படும். மீடியாக்கள் மூலமாவும் சரி, பல கட்டுரைகள் மூலமாவும் தொடர்ந்து அதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் இருந்தா கூட ஸோ ஆட்சி அதிகாரமும் அவங்க கைக்கு வரும்போது அந்த வெறுப்புணர்வுங்கிறது இன்னைக்கு இருக்கிற அந்த வெறுப்புணர்வுங்கிறது நான் 40 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி ஈவன் 50 60 வருஷம் முன்னாடி காந்தியுடைய ஜெனரேஷன்ல ஆண்கள் மத்தியில கூட இருந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த நிச்சயமா பெண்கள் மட்டும்தான் காந்திய இல்ல இல்ல இல்லையா? இல்ல இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது என்னன்னா அது எப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது வெறும் ஹேட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து லவ் ஹேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. லவ் ஹேட் ம், அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அப்ப இருந்திருக்கு. அவர் எல்லாருமே அவர் கூட நெருங்கி இருந்தவங்க எல்லாருமே ஒரு நிமிஷத்துலனாலும் அவரை வெறுத்திருப்பாங்க அப்படிங்கறத அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. காந்தி கூட மிக நெருக்கமா யாரெல்லாம் உணர்ந்தாங்களோ அவரை நான் வெறுக்கிற நிமிஷம் எனக்கு இருந்ததுன்னு தான் அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த ம், அது வந்து அந்த அன்பினால் விளைந்த எதிர்பார்ப்பினால் விளைந்த வெறுப்பு. இப்ப அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் வெறும் வெறுப்பு. அதனால அப்பயும் இருந்திருக்கு அந்த ஆண்கள்ட்ட. அதுக்கு நான் காரணமா பார்க்கறது என்ன, சைக்காலஜிக்கலா ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த கில் யுவர் ஃபாதர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கும். டெர்மினாலஜி சைக்காலஜில முதல்லயே ஒரு தடவ சொல்லியிருக்கேன். ஆமா. கில் கில் ம், யுவர் ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க. இவர் அது எதுக்குன்னா, நம்ம வந்து நம்ம காலப்போக்குல நம்ம தந்தையாவே மாறிடுவோம். அதுலேருந்து நம்ம மாரி வேற ஆமா. மனுஷனா வரணும்னா, கில் யுவர் ஃபாதர்னா அந்த ஃபாதர்லினஸ் அந்த குணத்த கொல்லுங்கிறது. அதுதான் எல்லார்ட்டயும் காந்திட்ட பயந்தாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஆண்கள் பயப்படுறது, நம்பளும் காந்தி மாரி ஆயிடுவோமோ! அப்படிங்கிற அந்த உண்மை, உண்மை. அந்த ஒரு பயத்தினால தான் அவர காந்தி எல்லாரும் கொல்லணும். காந்திய கொல்லுங்கிறதுன்னா, அது ஒரு குறியீடு தான். காந்திய அந்த 3 தோட்டாவால துளைக்கிறது இல்ல. அந்த காந்தியின் கொள்கைகள கொல்றது அப்படிங்கிறது தான் இருக்கு. அதனால ஆண்கள் அந்த காலத்திலேயே ஆண்கள் தான் வெறுத்திருப்பாங்க. ஆனா, இத மாரியான வெறுப்பு. இந்த வெறுப்பிலே 2 இருக்கு பாருங்க. ஒரு பாசிட்டிவான வெறுப்பு, ம். நெகட்டிவான வெறுப்பு. அப்படி இருக்கும்னு தான் நான் நெனைக்கிறேன். வெறுத்திருப்பாங்க. பட் நாட் இன் த பிரசன்ட் டே சென்ஸ். பட் இன் டிஃபரண்ட் சென்ஸ். ம். அவரு வெறுத்திருப்பதற்கான காரணங்களும் இருக்கு இன்னைக்கும். ஆனா அவரு ஒரு அக்செப்டட் லீடரா உருவாயிடுறாரு. ம். உருவானதுக்கு பிறகு ஈவன் நீங்க சொல்ற மாரி நெருங்கி இருந்தவங்க கூட அவருடைய அந்த ஒரு ஒரு பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிடிவாதம் கூட காந்திகிட்ட இருக்கிற ஒரு மைனஸ்ல ஒண்ணாதான் சொல்லுவாங்க. அத அவர் வந்து ஒரு விஷயத்துல டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா, இன்னும் ஒரு அங்க ஒரு மாட்டாரு. அந்த எவ்வளவு மேக்ஸிமம் அதுல பிடிவாதமா இருக்க முடியுமோ மாற மாட்டாரு. அவ்வளவு ஈஸியா மாற மாட்டாரு. அவருக்கு வந்து சரின்னு தோணிடுச்சுன்னா, அது கூட ஒரு வகையான அந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவர வெறுக்கிறதுக்கான காரணங்களா இருக்கும். ஏன்னா அவர் ஈஸியா போய் கன்வின்ஸ் பண்ணிட முடியாது. ஆனா ப்ராப்பர் ரீசன் குடுத்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆயிடுவாரு. பட் ப்ராப்பர் ரீசன் குடுக்காத வரைக்கும் அவர வந்து மாத்த முடியாது யாராலயும். அவர் என்ன அதுவும் கூட ஒரு வகையான பெண்களுக்கான பிடிவாத குணமா கூட சொல்லலாமா? இல்ல அது நான் வந்து ஒரு விதமான இதுவும் மாரி பேசுறேனா? இல்ல ஒரு மேல் ஷாவனிஸ்ட் மாரி பெண்கள்ட்ட இருக்கிற அந்த மைனஸ் மாதிரி அத சொல்றேனான்னு தெரியல எனக்கு. பட் அந்த குணமும் காந்திகிட்ட இருந்தது. அதுவும் வேற ஒரு கூட இருக்கிறவங்க அவர வந்து நீங்க சொல்ற லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் காரணமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிடிவாத குணம். ஆமா. டிசைட் பண்ணிட்டு அத இம்போஸ் பண்றது. இது ஏன்னா அதுக்கு உதாரணங்கள் கூட நம்ம சொல்ல முடியும். 1932ன்னு நினைக்கிறேன். அந்த நான் கோஆப்பரேஷன் மூவ்மென்ட் அந்த மாதிரியான ரொம்ப மேஜரா நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் உருவாகுது. விடுதலை போராட்ட காலத்துல அந்த 30ஸ்ல 31 ஆர் 32 நான் கரெக்ட்டா வருஷம் சொல்றேனான்னு தெரியல. மேபி அந்த 30ஸ்ல வந்து நான் கோஆப்பரேஷன் மூவ்மென்ட் பீக் போகுது. பிரிட்டிஷ் அப்படியே ஆல்மோஸ்ட் வந்து கிவ் அப் பண்ற கண்டிஷன் வரும்போது வயலன்ஸ் காரணமா சொல்லிட்டு காந்தி வித்ட்ரா பண்ணிட்டாரு. அந்த வித்ட்ராயல்ல போய் கூட இருக்கிறவங்க நிறைய சொல்லுவாங்க. எவ்வளவோ விஷயம் நீங்க வித்ட்ரா பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஈவன் கம்யூனிஸ்ட்கள் கூட அதுல மாற்று கருத்துக்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். வித்ட்ரா பண்ணிருக்க கூடாது காந்தி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அந்த நேரத்துல அவர் வந்து இது இது கரெக்டான அதாவது அந்த வயலன்ஸ் அப்படிங்கிறது வரும்போது அதுக்கான அந்த சுதந்திரத்துக்கான தயார் நிலை இந்த மக்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வித்ட்ரா பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட அது யூனிலேட்டரல் டெசிஷன்.
ஒரு மிகப்பெரிய நாடு. அன்னைக்கு இன்னும் சொல்ல போனா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்ங்கிற ஒரு 3 ஒரு கான்டினென்ட் மாரி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இருக்கிற ஒரு ஒரு பெரிய இயக்கத்த வந்து ஜஸ்ட் லைக் தட் அவர் வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். ஒரு காரணத்த சொல்லி. அதுலயும் ரொம்ப ஃபோர்மாவும் இருப்பாரு. இதுல இருந்து நான் பின் வாங்கவே மாட்டேன். இது கிடையாது. அவ்வளவுதான். இது முடிஞ்சு போச்சு அப்படின்னுவாரு. நேரு சொல்லுவாரு, கூட இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிடிவாதமும் அவர்ட்ட இருக்கு. இது வெளியே அன்னைக்கு சுதந்திரம் வந்திருந்தா அப்படின்னா ஹைபோதெட்டிக்கல் ஹைபோதெட்டிக்கல் ஆமா. வந்திருந்தா வந்து என்ன ஆயிருக்கும்? நம்ம இன்னைக்கே நம்ம தயாரா இருக்கோமா? அப்படிங்கிற சந்தேகம்லாம் எனக்கு இருக்கு. இன்னும் முழுசா நம்ம வந்து ஒரு ஒரு ஆஸ் அ கண்ட்ரியா நம்ம இவால்வ் ஆயிருக்கோமா? அப்படிங்கிற சந்தேகங்கள் உண்டு. அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு 15 வருஷம் முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு தயாரா இருந்திருப்போம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். விவாதத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லுங்க. இதுல வேற விஷயங்கள் வேற இதுல வந்து பெண்மை தனம் இல்ல பெண்ணுக்குரிய ஒரு ஒரு டெண்டன்சிஸ வச்சு அந்த கதையை நகர்த்திக்கிட்டு போறது இல்ல பெண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல முழுக்க முழுக்க காந்திய பெண்கள் எப்படி பார்த்தாங்க, பெண்களை அவர் எப்படி ரீச் ஆனாரு, இல்ல பெண்கள் எவ்வளவு எளிதா அவரை வந்து உணர்ந்துக்க முடியுது அப்படிங்கிற பார்வை தவிர வேற ஏதாவது ஆஸ்பெக்ட் ஏதாவது இந்த கதையில வந்து பட்ட உங்களோட மனசுக்கு பட்ட ஆஸ்பெக்ட் ஏதாவது இருக்கா? அதுல முக்கியம் அவங்க அம்மா சொல்றாங்க, வேகமா காந்தியை நோக்கி வர்றவங்க வேகமா விலகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒரு கட்டத்துல சொல்றாங்க. அது கட்டத்துல சொல்றாங்க. இது வந்து அனுபவபூர்வமா அவங்க சொல்றது. இது மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கோம். எனக்கு அவங்க சொல்றப்ப எனக்கு வேற ஒரு அது என்ன சொல்றது, வேற ஓமானம் அல்லது உருவகம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். இந்த ஹிமாலயாஸ் இது போவாங்க, யாத்திரை போவாங்க. அவங்களுக்கு என்னன்னு வச்சுங்களேன், வேகமா போற அப்படின்னு ஒரு மோடு இருக்கு அதுல. இங்க இருந்து ஃப்ளைட்ல போயிட்டு அங்க இருந்து ஹெலிகாப்டர்ல போய் அங்க இறங்கி தரிசிச்சுட்டு உடனே திரும்பி அதே வேகத்துல திரும்பி வர்றது. அவங்களுக்கு மனசுல வந்து அது புனைங்கிற ஒரு இதுதான் இருக்குமோ இல்லையே, அத மாதிரி தான் அந்த வேகமா வந்துட்டு வேகமா வெளியில வர்றவங்க காந்திகிட்ட. அதே இது நடந்து மேலே ஏறி அந்த மூச்சு திணறி ஆக்சிஜன் கம்மியாகி முழங்கால் போட்டு தவழ்ந்து போய் அதை பார்த்து அடைஞ்சு வராங்க பாருங்க. அது ஒரு அவங்க வாழ்நாள் முள்ள அது ஒரு அனுபவமா இருக்கும், ஆன்மீக அனுபவமா இருக்கும். அப்படிங்கிறத நான் அந்த ஒரு வரியிலேருந்து நானா எடுத்துக்கிட்டது. இது வேகமா வர்றாங்க வேகமா போவாங்க அப்படிங்கிறது அந்த அந்த ஹிமாலய யாத்திரையில நான் போனதில்லை, கேள்விப்பட்ட வரைக்கும் அதோட எனக்கு அது இதா இருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னொரு இடத்துல இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இந்த புத்தகங்கள் மூலியமா காந்தி அறியக்கூடாது, அவர் வாழ்க்கை ஆரம்பத்திலே வருது. அவர் வாழ்க்கையை வாழ்ந்து பார், அப்போதான் காந்தின்னா என்ன புரியும். நம்ம வந்து காந்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறதோட அந்த காந்தியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம நடக்கலாம். காந்தியா நம்மளால இப்ப வாழ முடியாது. ஆனா அந்த காந்தியத்தோட வாழ்வதற்கான சில முயற்சிகளை அது வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம், செய்யலாங்கிறதுக்கானது தான் இதுல சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமா நீங்க அந்த சொன்ன காந்திய வந்து த்ரூ புக்ஸ் நீங்க வந்து காந்திய வந்து அறிய முடியாது அப்படின்னு சொல்றாரு. நான் 2வது தடவை இங்கிலீஷ்ல படிச்சதுல எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜ்ல சிக்கல் வருது. தமிழ்ல படிச்சுட்டு திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு இங்கிலீஷ்ல 2 தடவை ஆல்மோஸ்ட் 1.5 தடவை படிச்சேன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன நம்ம எந்த அளவுக்கு வந்து இத பேச முடியும்ன்றதுல ஒரு சின்ன சந்தேகமும் இருந்தது. அது சரியா கொண்டு வர முடியுமா இத அப்படின்ற அதனால இன்னொரு தடவை இப்ப நீங்க லைன்ல வரதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது கூட முக்கியமா மனசுல பட்ட விஷயம் காந்திய வந்து படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. 2 விஷயங்கள் நீங்க சொன்னது ஒரு விஷயம், காந்திய வந்து காந்தியமா உணர்ந்து வாழ தளப்படணும், வாழ முயற்சி பண்ணணும். முயற்சியில நம்ம வெற்றி பெறலாம், தோல்வி பெறலாம். இன்னொரு விஷயம் அந்த காந்திய உணர்வு. காந்திங்கிறது இதுதான் அப்படிங்கிறது உணர்வு. இந்த இடத்துலதான் எனக்கு என்னமோ திரும்பவும் புத்தருக்கே நான் வரேன். இந்த இடத்துலதான் அவரு ஏதோ எஸ்ராவுக்கு ஏதோ ஸ்பார்க் இருந்திருக்கும், புத்தா ஸ்பார்க் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஜெயின்ங்கிறது ரொம்ப டைரக்ட் ரிலேஷன்ஷிப். ஜெயினோட காந்தியை பொறுத்துறது அப்படிங்கிறது வந்து வெரி டைரக்ட். எப்படி பெண்களோட நம்ம எப்படி பொறுத்துறோமோ இல்ல பெண்மை ஃபெமினைனோட எனக்கு பெண்மைத்தனம்னு சொல்லும் போது ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி வர மாதிரியே தோணுது. அதனால தாய்மைத்தனம். ஓகே ஓகே. பெண்மைத்தனத்தோட தாய்மைத்தனத்தோட அதை வந்து பொருத்தும் போது ரொம்ப நேரடியான பொருத்தப்படல். ஒரு இன்னும் கூடுதல் ஒரு தத்துவ தளத்துல பொருத்துறாரோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. புத்தரோட பொருத்தும் போது புத்தர் இஸ் நோன் ஃபார் இஸ் புத்தா ஒண்ணு அறிவுபூர்வமா இருக்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு புத்தா இஸ் ஆல்சோ நோன் ஃபார் இஸ் மெடிடேஷன் டெக்னிக்ஸ். மெடிடேஷன் அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல
இருக்கிற விஷயத்த அவரு சொல்றாரோ, அப்படி இருக்கலாமோ அப்படின்னு கூட படுது. எஸ்ரா அந்த மாதிரி எதுவும் யோசிச்சிருப்பாரோன்னு படுது. இன்னும் புத்தா பத்தி நான் கொஞ்சம் அம்பேத்கருடைய தம்மா படிச்சிருக்கேனே தவிர, இன்னும் கூடுதலா படிக்கணும். இன்னும் நம்ம கூடுதலா மேபி காந்திய நம்ம திரும்ப திரும்ப ஜெயினோட ஒரு கம்பேர் பண்ற விஷயங்கள் நம்ம படிச்சதுனால நமக்கு வந்து இயற்கையா அது படுது. நான் முன்னாடி சொன்ன மாரி நேரடியான ஒரு தொடர்பு இது. ஒரு வேற ஒரு தளத்துல அந்த தொடர்பு அப்படிங்கிறது இருக்கும்னு எஸ்ரா நினைச்சிருக்கலாம். நினைச்சிருக்கிறதுனால அப்படி சொல்றாருன்னு தோணுது. ஒரு லைன்ல தான் பாசிங்ல தான் புத்தர் தொடர்பு அப்படிங்கிறது. ஆனா பட் ஒரு லைன் அப்படின்னா கூட வேற ஒரு தளம் அப்படின்னு நான் சொல்றேன் அந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. 2வது அறிவு தளம் இன்டெலெக்சுவல். அதாவது காந்தியினுடைய இதுல வந்து வெறும் உணர்வு தான் சொல்லுவாங்க. உணர்வுபூர்வமா அவர் எடுக்கிற முடிவுகள் தான். இன்னும் சொல்லப்போனா காந்தி வாஸ் அ மிஸ்டிக்ன்னு சொல்லுவாங்க. காந்தி வாஸ் அன் இன்ட்யூட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இன்ட்யூஷன், இந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல தானே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கூட சயின்டிஸ்ட் கூட ஒரு ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு கோட்ஸா சொல்லுவாரு. எந்த ஒரு இப்ப நீங்க ஆர்க்கிமெடிஸ் எடுத்துக்கிட்டு யுரேகா சத்தம் போடும்போது கூட அவரு ஒரு 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 சமாதி ஸ்டேட்ல கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப இன்னொரு நீங்க ஆர்க்கிமெடிஸ் இல்லாம ஆர்க்கிமெடிஸ் இல்லாம நீங்க ராமானுஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராமானுஜர் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 டிவைன் ஸ்டேட்ல அவரு இருக்கும்போது அந்த ஃபார்முலாஸ் அவரு அறியாம வந்து. சோ இத மாதிரியான ஒரு புத்தாஹுட்ல இல்ல புத்தா ஸ்டேட்ல காந்தி இருக்கும்போது எடுத்த சில முடிவுகள் கூட இந்த நாட்டுக்கு வந்து அவர் கொடுத்திருக்காரோ, அதனால அவர் சொல்றாரோ, அப்படி கூட இத வந்து நான் ஒரு புதிய அந்த அந்த ஒரு லைன்ல இருந்து எடுத்து சொல்றேன். ஆமா. ஒரு 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 புத்தா புத்துல வந்து ஒரு எப்படி ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல ஒரு ராமானுஜர் வந்து ஃபார்முலா சொன்ன மாதிரி ஒரு ஆர்க்கிமெடிஸ் வந்து அந்த ஒரு சில அந்த ஒரு முக்கியமான அறிவியல் அந்த தத்துவத்தை சொன்ன மாதிரி காந்தி வந்து ஒரு 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 புத்தாவுக்கு போய் ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போய் காந்தியும் ஒரு ஒரு செயின்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. காந்திய வந்து ஒரு விதமா நான் புனிதப்படுத்துறதுக்குலாம் இதை சொல்லலாம். காந்திய வந்து இன்னும் கூடுதலான ஒரு புனிதத்துவத்தை கொடுக்கறதுக்கோ, ஒரு ரமண மகரிஷி மாதிரி காந்தி இருந்தாரு. ஒரு ராமகிருஷ்ணன் அப்படி அதுக்காகலாம் நான் சொல்லல. அந்த ஒரு டெம்பரரி அந்த மொமெண்ட்ரியா வந்து அந்த மொமெண்ட்ரியா வந்து சட்டவரி கூட சொல்லுவாங்க. அது இதுல ஒரு மெடிடேஷன் இதுல வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் ஒரு ஸ்பார்க்ல வந்து அவங்க வந்து இறைத்தன்மையை பார்ப்பாங்க. சில சில ஞானிகள் பார்த்திருப்பாங்க. யாருக்கு வேணாலும் வரும் பாரு ஓஷோ. அந்த சட்டோரி ஸ்டேட் வந்து யாருக்கு வேணாலும் வரும். அந்த ஸ்டேட்ல வந்து நீங்க வந்து ஹையர் பாசிபிலிட்டிஸ் வந்து ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு 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 ஸ்டேட்ல அவர் வந்து இந்த மாதிரியான சம் ஒரு செயின்ட் மாதிரி ஒரு வாழ்ந்த ஒருத்தர் சொல்ல போனா அந்த மென்டல் அந்த அலர்ட்னஸ்ல வந்து நிச்சயமா காந்தி வந்து ஒரு கூடுதலான ஒரு ஒரு லைன்ல அவர் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து அந்த பிக்சர் படிக்கும் போது தோணும். பிஷரை பத்தி காந்தி எழுதுனத எஸ்ரா எழுதுனதே படிக்கும் போது காந்தியினுடைய பிபி வந்து ஆவரேஜா 220 110. ஆமா. அதுல வந்து இன்னைக்கு மெடிக்கல் இதுல வந்து அந்த மாதிரி ஒரு பிபியை வந்து நிறைய பேர் ரொம்ப நாளைக்கு இல்ல ரொம்ப மணி நேரம் கூட சர்வை பண்ணுவாங்களாங்கிறது சந்தேகம் தான். ஆனா அவருடைய பிபி ரீடிங் வந்து மோஸ்ட்லி 220 110. சோ அந்த மாதிரி ஒரு 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 மேபி அது அலர்ட்னஸ்னால வந்துச்சான்னு எனக்கு தெரியல. மென்டல் அலர்ட்னஸ் உடைய அந்த கூடுதல் அலர்ட்னஸ் இருந்ததுனால வந்ததான்னு தெரியல. சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் அவருக்கு வந்து இருந்ததுனால அவருடைய அந்த கூடுதல் அந்த டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறதும் அந்த கூடுதலா இருந்ததுனால அத அவர் புத்தா அவுட்னு சொல்றாரோ அப்படின்னு எனக்கு படுது. நீங்க அத திரும்ப நம்ம புத்தருக்கே போறோம். சொல்லலாம். வந்து ரொம்ப அழகா இருந்தது. இது ஒரு ஃபைண்டிங் தான் நான் சொல்றேன். ஒரு சின்ன மின்னல் வெளிச்சத்துல அந்த ஆகாயத்தை ஃபுல்லா பார்க்குற மாரி, அந்த ஒரு வரியிலேருந்து இவ்வளோ தூரம் நம்ம புத்தர வந்து எப்படி காந்தியோட இணைக்கிறோம் அப்படிங்கிறது, அது ஒரு மின்னல் வெளிச்சத்துல அந்த வானத்தை பார்க்குற மாரி தான் இருந்தது எனக்கு. அவர் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறப்பவே சொல்றாங்க, ஒரு மனிதனின் தேவையை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை வந்து நிர்ணயமாகுது அப்படிங்கிறது. காந்தி வந்து அவரோட தேவையை முடிந்தவரைக்கும் குறைத்துக் கொண்டே வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறது அந்த கதையில இருக்கு. ஸோ ஒரு புத்தர் சொன்ன அந்த ஆசையை அப்படிங்கிறத நோக்கிய பயணம் தான் தேவையை குறைத்து கொண்டு இருப்பதோ, அதனால இவருக்கு புத்தரின் சாயல் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணலாம்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த சொல்லலாம் விஷயம். நிச்சயமா சொல்லலாம். 2 விஷயங்கள் அப்ப புத்தரையும் நம்ம ஆரம்பத்துல நமக்கு சந்தேகம் இருந்தது. இந்த ஆமா. பேச்சு நம்ம ஆரம்பிக்கும் போது புத்தரை போய் சொல்றாரே, புத்தர் சம்பந்தமே இல்லையே, புத்தர் பெண் நம்ம பெண் அப்படிங்கிற ஒரு அதுல உருவத்திலேயே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்.
வேற ஒரு ஆங்கிள் ஆக்சுவலி. இது பெண்ங்கிறது அது ஜெயின் ஆங்கிள், பெண் ஓகே அது. அது ஒரு ஒரு இன்டர்பிரேஷன்ல ஒரு லெவல் ஆஃப் திங்கிங் அது. இன்னொரு தளத்துல வந்து அவர இப்படியும் சொல்லலாம். ஒண்ணு சொல்ற அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட். இன்னொன்னு 2வது இப்ப நீங்க சொல்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து நிச்சயமா அதை எடுத்துக்கலாம். அது தேவைகளை குறைத்துக் finding. கொண்டு தேவைகளை குறைத்துக் கொண்டே ஆமா. வருவது அப்படிங்கிறது. ஆசை அறவே ஒழிக்கிறது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட். ஆசையை ஒழிக்கிறதுன்னு சொல்றது, ஆசைக்கு அத்தனைக்கும் ஆசைப்படுதுன்னு சொல்ற காலம் இது. வேற அதுக்கு ஆமா. வேற ஒரு டாபிக் போயிடுவோம். ஆமா, ஆமா. அத்தனைக்கும் ஆசைப்படுறது சத்குருட்ட போயிடுவோம். பட் அத்தனைக்கும் ஆசைப்படுறதுங்கிறது அது மாடர்ன் சத்குரு சொன்னது. மாடர்ன் புத்தர்ன்னு சொல்ல எனக்கு இன்னும் மனசு வரல. மாடர்ன் சத்குருன்னு தான் சொல்லுவேன். முன்ன சொன்னவர் வந்து ஆசைப்பட வேண்டாம்னு மனிதர்கள் தேவையை குறைக்க தான் அவங்களால வந்து சாதிக்க முடியும். ஒரு புத்தரை பத்தி நம்ம பேசணும். நிச்சயமா அவரும் புத்தர் மாதிரியான ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல கண்டடைதலா இருக்கு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும், இந்த டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டடைதல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு தடவை பேசும்போது சில கண்டடைதல்களை அடையறோம். இதுல வந்து இந்த கண்டடைதலா இதை வந்து நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த காந்தியோடு பேசுவேன் பத்திய நம்ம உரையாடல்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபைண்டிங்கா, காந்தியை பத்திய ஃபைண்டிங்கா, காந்தி வந்து ஜெயின் மட்டும் இல்ல, காந்தி வந்து மகாவீரரை மட்டும் ஃபாலோ பண்ணல, காந்தி ஃபாலோ புத்தா ஆல்சோ இன் எ வே, இன் அனதர் வே அப்படின்னு சொல்லி நம்ம கண்டடைதலா வச்சுக்கலாம் நினைக்கிறேன். கடைசியா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கடைசியா அவர் முடிக்கிறப்ப சொல்றாரு, காந்தி ஒரு கைத்தடி வச்சிருப்பாரு. அந்த கைத்தடி வந்து அவருக்கு ஊன்றுகோல் இல்ல, அவரோட வேகத்தை அதிகரிக்கிற கைத்தடி அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து இந்த காந்தியத்தை நம்மள கொஞ்சம் வேகமா பயணம் செய்யற கைத்தடியா காந்தியத்தை உபயோகிக்க முடியுமா நடைமுறை வாழ்க்கையில்? நம் தனிப்பட்ட வாழ்க்கை இல்ல, இந்த தேசத்துக்கு காந்தியம் நம்ம வேகத்தை அதிகப்படுத்துற தேசத்துக்கு மேக்ரோ லெவல்ல காந்தி தேவைதான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த தேசம் வந்து காந்தி தேசம் தான். இது பெரியார் கோவத்துல சொன்னா கூட, அவர் இறந்து போன கோவத்துல இல்ல, பெரியார் இறந்து போகும்போது பரிதாபத்தை சொன்னாரோ தெரியாது. இந்த தேசத்துக்கே பேரை மாத்தணும் அப்படின்னு சொல்லி பெரியார் எழுதுனதா சொல்லுவாங்க. பெரியார் வந்து இந்த தேசம் காந்தி இறந்து போனாலும் இந்த தேசத்துக்கே காந்தி தேசம் மாத்தணும் அப்படின்னு. அது மாதிரி இந்த தேசம் வந்து ஒரு இதயபூர்வமா வந்து இது காந்தியுடைய தேசம். இது ஏதோ ஒரு தனி மனிதரை நான் தூக்கி பேசணும், இல்ல வந்து நமக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாம் சொல்லல. இத வந்து நான் வந்து ஒரு ஒண்ணு அவருடைய அவர் என்ன மாதிரி நினைச்சாரோ அந்த மாதிரியான ஒரு தேசமா இதை வந்து நம்ம உருவகிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்துக்கு வந்து உகந்ததா இருக்கும். இல்ல இந்த தேசத்துக்குன்னு ஒரு எதிர்காலம், ஒரு வளமான எதிர்காலம் ஒண்ணு இருக்கணும்னா இது காந்தி தேசமா தொடர்ந்தா மட்டும்தான் இருக்க முடியும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த கைத்தடியா காந்தியத்தை பயன்படுத்தும் போது மட்டும்தான் அந்த தேசத்துக்கான எதிர்காலம் உத்தரவாதப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு மாறா நீங்க வந்து என்ன மாதிரியான திசையில இந்த தேசத்தை கொண்டு போக நினைச்சாலும் அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து என்னவா இருக்கட்டும், ஆனா அது வந்து இட் இஸ் டூம் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இந்த மக்கள் அதை டேக் கேர் பண்ணிப்பாங்கன்னு நான் நம்புறேன். இது காந்தியத்திலிருந்து வந்து எவ்வளவு விலகி போனாலும் திரும்ப திரும்ப நம்ம வந்து காந்திகிட்ட தான் போய் சேருவோம் அப்படிங்கறதுதான் ஒரு ஒரு காந்திய பக்தராலாம். இது நான் காந்திய பக்தர்லாம் நிச்சயமா நான் சொல்லிக்க மாட்டேன். காந்திய வந்து ஒரு ஃபாலோ பண்ற, இல்ல காந்திய வந்து தத்துவார்த்தமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற, முயற்சிக்கிற, இல்ல காந்தி இந்த கடையில வர மாதிரி காந்திய உணர முயற்சிக்கிற ஒருத்தரா நான் இதை சொல்றேன். காந்தியை பத்தி எல்லா கிரிட்டிசிசத்தையும் நான் வரவேற்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிசிஸ், அருந்ததி ராய் மாதிரி யார்கிட்டயாவது காசு வாங்கிட்டு பண்ணாங்களா தெரியல, அந்த மாதிரி ஆளுங்க சொன்னாலும் சரி, இல்ல காசு வாங்கிக்காம சின்சியராவே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்க சொன்னாலும் சரி, அந்த கிரிட்டிசிசத்தையும் வரவேற்கிற அதே நேரத்துல காந்திகிட்ட இருந்து விலகின ஒரு தேசம் இந்த தேசத்துக்கு எதிர்காலமே இருக்க முடியாது. அதனால காந்திய கைத்தடி அப்படிங்கிறது இந்த தேசம் வேகமா முன்னேறதுக்கு மட்டும் இல்ல, இந்த தேசம் சர்வை பண்றதுக்கு கூட வேணும். அதுதான் as a country, if this country has to survive, நீங்க சொல்ற அந்த கைத்தடி அப்படிங்கிறது இட் இஸ் a must. என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a must. அதுல இருந்து விலக இந்த தேசத்தினுடைய வளமான எதிர்காலம் கூட நான் சொல்ல மாட்டேன், தேசத்தினுடைய எதிர்காலம்
எதிர்காலமே ஒரு மாதிரியா ஒரு ஒரு இருண்டதா இருக்கிற மாதிரி எனக்கு படுது. என்னோட ஒரு 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 வரலாற்ற கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்னா, இல்ல இந்திய தேசத்தினுடைய இதயத்த வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோமோ, இல்ல லேசா நமக்கு வந்து புரியுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ண ஓட்டத்திலயும் நான் இருக்கேன். நீங்க உங்களுடைய இதுவும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அப்படிதான் இருக்கு. ஏன்னா எதையோ துரத்திக்கிட்டு வேகமா ஓடி தடுக்கி விழுறத விட, இந்த காந்திங்கிற கைத்தடிய ஊனி போனா நிச்சயமா அடையலாங்கிறது தான் இது. இந்த நம்பிக்கைய குடுக்கறதே காந்தி தான். ஒவ்வொரு செயல் மூலியமா, ஒவ்வொருவரோட சொல் மூலியமா அவரு மனிதருக்குள்ள வந்து முக்கியமா விதைத்தது அவர் நம்பிக்கை தான். சுதந்திர உணர்வுங்கிறதெல்லாம் அடுத்ததுதான். நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையோட நம்ம இத முடிக்கலாம்னு நெனைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. அதுல ஆமா நிச்சயமா அதுல வந்து எனக்கு திரும்பவும் நம்பிக்கை அப்படின்னு வரும்போது, மனித குலத்துக்கு வந்து நம்பிக்கைன்னு சமீபத்துல நான் படித்த நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ஹான்ஸ் ராஸ்லிங் அருமை. புத்தகமும் ஞாபகம் வருது. இந்த தேசம் வந்து இன்னும் 60 வருஷத்துல நிறைய நம்ம பார்த்துட்டோம். இந்த 5, 6, 7 வருஷத்துல வந்து 60 வருஷத்துல என்ன சாதிச்சாங்க, 60 வருஷத்துல என்ன சாதிச்சாங்க அப்படின்னு நிறைய பார்த்துட்டோம். ஆனா காந்திய கைத்தடியா பயன்படுத்திக்கிட்டு இந்த தேசம் வந்து தேசம்னு கூட ஒரு ஒரு உருவகம் இல்லாத ஒரு ஒரு எந்த ஒரு திசையுமே இல்லாம தத்தளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு தேசத்துக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்து ஒரு உருவம் கொடுத்து இன்னும் சொல்ல போனா அதுக்கு பிறகு அந்த 20கள் 30களுக்கு பிறகு இன்னைக்கு வந்து 30கள்ல இருந்த இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் 2020ல இருக்கிற இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் ரொம்ப சிம்பிளா ஏதோ ஒரு வகை பேசிஸ்ல தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். அந்த புள்ளி விவரங்களை வந்து கம்பேர் பண்ண பார்த்தாலே ஹவு ஃபார் வி ஹவ் டிராவல் ஹவு ஃபாஸ்ட் வி ஹவ் டிராவல் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா 2000 வருஷத்துல நடக்காத விஷயங்கள் இவர் சொல்லுவாரு, ராமச்சந்திர குஹா சொல்லுவாரு. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்த அப்ரஸ்டு பீப்புளுக்கான அந்த அந்த விரைவான முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த நூற்றாண்டு இந்த 100 ஆண்டுகள்ல வந்த மாதிரி இந்த 2500 மனித குல வரலாற்றிலையுமே வரல அப்படின்னு கூட சொல்லுவாரு. அதை இந்தியாவுக்கும் நம்ம பொருத்த முடியும். அதுக்கு முக்கியமான ஒரு ஒரு காரணம் ஒரு தூண்டுகோல் ஒரு ஒரு முதல் காரணமும் வந்து காந்தியா தான் இருக்காரு. நிச்சயமா. அந்த காந்தியினுடைய ஐடியா தான் வந்து இந்த நாடு. அந்த காந்தியினுடைய ஐடியாவை இறுக்கி பிடிச்சதுனாலதான் இந்த நாடு வந்து நிறைய பேர் நம்ம சுதந்திரம் வாங்கும்போது 1947 வின்ஸ்டன் சர்ச்சில் நினைக்கிறேன். இந்த நாடு வந்து 10 வருஷம் 25 வருஷம் வந்து சர்வை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா நம்ம 25 வருஷத்தை வந்து சர்வை பண்ணி இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு சில பேரையும் சகிச்சுக்கிட்டு என்ன சொல்ல போனா இன்னைக்கு சில பேரையும் சகிச்சுக்கிட்டு இந்த காரணமா தான் நான் சொல்றேன். சில பேரையும் சகிச்சுக்கிட்டு அது உங்களுக்கு புரியும். அந்த சில போர்சஸையும் நம்ம சகிச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம வந்து நம்மளால இன்னமும் நம்பிக்கையோட இன்னைக்கு பேச முடியுதுன்னு அதுக்கு காரணம் நம்மகிட்ட வந்து காந்திங்கிற அந்த கைத்தடி இன்னும் வந்து இருக்கு. அந்த கைத்தடியை வந்து இந்த தேசம் இன்னும் வந்து ரூபா நோட்டுல காந்திய நீக்கிற தைரியம் என்னதான் வந்து காந்திய கோட்சே வந்து சுட்டுறதுக்கு அப்புறம் இப்ப அதெல்லாம் வந்து மார்க் இதெல்லாம் பண்ணிட்டா கூட காந்திய பத்தி நல்ல விதமா தான் பேச முடியும். ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் கீழ் லெவல்ல இருக்கிறவங்க விட்டுருங்க. பெரிய லெவல்ல இருக்கிறவங்க ரூபா நோட்ல இருந்து காந்தியை இன்னும் நீக்க முடியல. நேருவை பத்தி ஏதோ தான் பேசிட்டாங்க. பட் காந்தியை இன்னும் அவங்க மக்கள் மனசுல இருந்து அகற்றம் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்துட்டா கூட காந்தியை பத்தி உலகம் முழுசும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க மட்டும் காரணம் இல்லை. நேரு பத்தி கூட உலகம் முழுசும் பேசலாங்களான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு இப்ப கூட உங்களுக்கு பார்த்திருப்பீங்க ஒபாமாவுடைய புத்தகத்துல வந்து இந்தியாவை பத்தி அவர் அட்ராக்ட் பண்ண விஷயத்துல முக்கியமான விஷயம் காந்தி. மகாத்மா காந்தியை பத்தி அவர் ஒரு சில பக்கங்கள் ஒதுக்கி இருக்காரு. காந்தியை பத்தி பேசும்போது காந்தியால எப்படி மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆனாரு, பிளாக் மூவ்மெண்ட் எப்படி இன்ஃபுளுன்ஸ் ஆகுது, பிளாக் மூவ்மெண்ட்டுக்கு காந்தி என்ன கான்ட்ரிபியூட் பண்றாரு எல்லாம் ஒபாமா பேசுறாரு. இன்றைக்கு இருக்கிற அமெரிக்க ஜனாதிபதி முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசுறாரு. உலகம் முழுசும் இருக்கக்கூடிய அந்த மூவ்மெண்ட்ஸ் காந்தியினுடைய பங்களிப்போட தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் கூட. ஒரு 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 அது வந்து முக்கியமா வந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுடைய மூவ்மெண்ட். ஒரு 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 சைலண்ட் மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகப்படியான ஒரு 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 ஊமையா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜனங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு மினிமம் ஒரு ஒரு லாஸோட ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னா அது காந்தியை மட்டும்தான் அதுக்கு உதவி புரிய முடியும். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அந்த வயலண்ட் மெத்தடுக்கு இருக்கக்கூடிய அந்த நஷ்டம்ங்கிறது அதுக்கப்புறம் என்ன மிஞ்சும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும். ஆனால் காந்தியம்ங்கிறது படிப்படியா போறது. சோ படிப்படியா போகும்போது அதனுடைய இழப்பு அப்படிங்கிறது நிச்சயமா ரொம்ப மினிமலா தான் இருக்க முடியும். டேமேஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப சமீபத்துல நம்ம இலங்கையில கூட பார்த்தோம். அந்த வயலன்ஸுடைய அந்த விலை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விலையை வந்து அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கு. இதே காந்தியத்தை அவங்க அடாப்ட் பண்ணியிருந்தால்
அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு முன்னாடி வருது. இதே மாதிரி வந்து உலகம் முழுசும் நீங்க பிளாக் மூவ்மெண்ட் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கலாம். பிளாக் மூவ்மெண்ட் வந்து பிளாக்ஸ் ரைட்ஸ் அந்த ரைட்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து வாங்கின அதுக்கு அவங்க எம்ப்ளாய் பண்ண போராட்டங்களா இருக்கலாம். இது மாதிரி இன்னும் உலக சரித்திரத்தை பார்த்தோம்னா காந்தியம் செல்லுபடி ஆகக்கூடிய இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ஆனா காந்தியத்துக்கு கிரிட்டிக் ஹிட்லர் இருந்தா என்ன அப்படிங்கிற ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஹிட்லர் கிட்ட காந்தியம் செல்லுபடி ஆயிருக்குமா அப்படின்னா காந்தி would have changed his methods அப்படின்னு சொன்னீங்க. ஹிட்லர் வந்து இப்ப இருக்காரு, ஆட்சியாளரா இருக்காருன்னா காந்தியம் வந்து வேற மாதிரி காந்தி வந்து அவருடைய அந்த மோடஸ் ஆபரண்டி அப்படிங்கறத மாத்திருப்பாருன்னு சொன்னீங்க. அதனால காந்தியம் எங்கும் செல்லுபடி ஆகிறதுக்காக, அதாவது எல்லா இடங்களுக்கும் ரிலவெண்டா அதை மாத்திக்க முடியும். அதுதான் அதுல இருக்கக்கூடிய அந்த பிளெக்சிபிலிட்டி. மினிமம் டேமேஜ் அப்படிங்கிறது ஒண்ணு, படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது ரெண்டாவது. நிச்சயமா இன்னொன்னுங்கிறது ஒரு ஒரு நிச்சயமான ஒரு வெற்றியை நோக்கி நம்மள கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு போறது காந்தி. நீங்க சொல்ற உடனடி இன்ஸ்டன்ட் எந்த ஒரு பெரிய மனிதகுல சவால்களுக்கும் இன்ஸ்டன்ட் ரெமெடி கிடையாது. மார்க்ஸ் சொல்ற மாதிரியான புரட்சி வந்து வந்ததுன்னா அது அதே வேகத்துல நீங்க சொல்றீங்களா காந்தியை வந்து வேகமா அவங்க திரும்பி போயிடுவாங்க. வேகமாங்கிறது வேகமா ஒரு விஷயத்தை நம்ம கண்டடைஞ்சோம்னா ஒரு வெற்றி அடைஞ்சோம்னா அதே வேகத்துல அதை லூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு. ஸோ அதை வந்து ஒரு 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 ஃபேஸ்டு மேனர்ல நம்ம வந்து அடையும் போது அந்த வெற்றிங்கிறது அதாவது டேமேஜ் கம்மியா இருக்கிறதோட இல்லாம லாங் ஸ்டாண்டிங்கா இன்னும் சொல்லப்போனா பர்மனண்டா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால காந்தியம் அப்படிங்கிறது வந்து எவர் ரிலவென்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது இந்தியா அந்த பெண்மணி சொல்லுவாங்க, அந்த ஜூயிஷ் பெண்மணி. இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல வந்து காந்தி மாதிரி ஒரு மிராக்கிள் எப்படி காந்தி மாதிரி ஒருத்தர் வந்தது அப்படிங்கறதே ஒரு மிராக்கிள் தான். காந்தியே வந்து இந்தியா மாதிரி ஒரு நாடு வந்து இந்த மாதிரி மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து காந்தி எப்படி கொண்டாங்கன்னா அதுக்கு எகைன் வந்து நம்ம ஜெயமோகன் தான் போகணும். யாரோ ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியாளர் தான் போகணும். இந்தியாவில தான் காந்தி தோன்ற முடியும். ஏன்னா இந்தியாவுடைய தன்மை அது. இந்திய தன்மையே அது ஒரு விதமான காந்தி தன்மை. அதனால காந்தியிடமிருந்து இந்தியா விலகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காந்தியிலிருந்து விலகி போகாது. காந்தியோட தான் இந்தியா வந்து பயணப்படும். அதுக்கு மாற்று சக்திகள் வந்து வந்தாலும் அது வந்து நம்ம ஒரு பேஸ்புக் கட்டுரையில படிச்ச மாதிரி அவங்க எல்லாம் இந்திய வரலாற்றுல ஒரு டாட் தான், ஒரு கரும்புள்ளியா தான் இருப்பாங்க. நான் யார சொல்றேன் எதை சொல்றாங்கிறது புரியும். அவங்க வெறும் கரும்புள்ளியா தான் இந்திய வரலாற்றுல இருக்க முடியுமே தவிர அவங்க வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இம்பாக்ட வந்து காந்தி ஏற்படுத்திருக்கக்கூடிய இம்பாக்ட வந்து அவங்களால வந்து மாத்திர முடியாது, அழிச்சிடவும் முடியாது. அந்த நம்பிக்கையோட வந்து ஆயிருக்கு. நீங்க வேற எதுவும் சொல்லணுமா கடைசியா? இந்த 2 விஷயம் நீங்க சிறப்பா சொன்னீங்க. அதுல என்னன்னா, அந்த சிலரை சகித்து கொண்டு இது நம்ம முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிங்கல்ல, இந்த சகிப்புத்தன்மையே கொடுத்தவர் அவர்தான், காந்தி தான். எப்படி சகித்துக்கிறதுங்கிறது ஒரு விஷயத்த நமக்கு பிடிக்காத விஷயம் இருந்தாலும் அதை எப்படி சகித்துக்கிறதுன்னு அதையும் அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா மனிதர்களிடம் ஒரு நல்ல குணம்னு ஒன்று இருக்கும், அதை தேடி நம்ம கண்டடைஞ்சோம்னா அந்த சகிப்புத்தன்மையை நமக்கு வெற்றியை நோக்கி அழைத்து செல்லுங்கிறாரு. அந்த சகிப்புத்தன்மையை இவர் தான் கொடுத்துருக்காரு. ஒரு தாரக மந்திரமா ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காரு பாருங்க, அதை நீங்க கரெக்டா சொன்னீங்க. அந்த குறைந்த நஷ்டம் சிறிய வெற்றி, இதுதான் அவரோட பெரிய வெற்றிக்கான பாதை. அது குறைந்த நஷ்டம் சிறிய வெற்றி. சின்ன சின்ன வெற்றிகளை ஒவ்வொரு பூவா கையில ஒவ்வொரு பெரிய பூங்கத்து ஒரு மலர் தோட்டத்தை கொடுக்காம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பூவா கொடுத்துட்டே போனாரு. கொடுத்துட்டு போய் அந்த பெரிய தோட்டத்துல ஒரு மலர் வனத்துல தான் காந்தி விட்டுருக்காரு. அப்படிங்கிறப்ப அதை பாதுகாத்துக்க வேண்டியது எல்லாரோட பொறுப்பா தான் நான் நினைச்சு இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஞாபகம் வந்த மேட்டர் ஓஷோ காந்தியினுடைய அடுத்த கட்டம். அதாவது காந்தி வந்து டாலரன்ஸ் சொல்றாரு. டாலரன்ஸ்னா தமிழ் படுத்தினா சகிப்புத்தன்மை. எல்லாரையும் வந்து எல்லாரையும் நம்ம சகிச்சுக்கணும். ஏன்னா எப்படியும் நம்ம சகிச்சுக்கணும், எப்படியும் அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறத விட ஓஷோ என்ன சொல்றாருன்னா அதை ஏதோ ஒரு முடியாம பண்ற மாதிரிதான் இருக்கு அந்த வார்த்தை. அந்த வார்த்தை பிரயோகம் வந்து சரியில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாலரன்ஸ் சொல்றதை விட அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு ஓஷோ. டாலரன்ஸையே விட அக்செப்டன்ஸ்ங்கிறது, அதாவது we have to accept the people as they are. இதுதான் பெட்டர் வார்த்தையா இருக்கும். காந்திக்கு வந்து பெட்டர் வார்த்தை இல்லாம அதை தேர்ந்தெடுத்தாரா இல்ல காந்தி பர்பஸா அந்த டாலரன்ஸ்ங்கிறது, அது காந்தியினுடைய டாலரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜெயினர்கள் தேர்ந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயினர்கள் வந்து வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஒரு 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 சகிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியாகம், சகிப்புத்தன்மை, இதுதான் ஜெயினத்தினுடைய முக்கியமான அம்சங்கள். ஸோ அங்கேருந்து அவர் எடுத்ததுனால அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிற வார்த்தையை, அந்த டாலரன்ஸ்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டாரோ அது அதோட பெட்டர் வார்த்தையா
அக்செப்டன்ஸ் இருக்குமோ? அதாவது மக்கள வந்து நீங்க சகிச்சுக்கிறீங்கன்னா, வேண்டா வெறுப்பா சகிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம்னு ஒரு ஓஷோ சொல்றாரு. இது வேண்டா வெறுப்பான்னு இல்லாம, முழு மனசோட ஏத்துக்கிறது. ஏத்துக்கிறது தான் அக்செப்டன்ஸ். சோ அது அக்செப்டன்ஸ்ன்னு இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சகிப்புத்தன்மைன்னு சொல்லுங்க. அவரு ஏன் சொல்றாருன்னா, அது வந்து இந்த தியானத்துல உங்களுக்கு தெரியும். எடுத்தோனே உச்சநிலையை அடைஞ்சிட முடியாது. அந்த அக்செப்டன்ஸ்ங்கிறது அந்த உச்சநிலை. இவரு நம்ம ஆரம்பத்துல உள்ள மனிதர்களுக்காக தான் பேசிட்டு இருக்காரு. அடிப்படையில் உள்ள மனிதர்கள் சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் ஒரு சகிப்புத்தன்மைங்கிறது. சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மைங்கிறது பிரைமரி ஸ்டேஜ். அது அடுத்தது கனிஞ்சு வர்றப்ப தான் அது அக்செப்டன்ஸ் ஆகும். அதுக்கான அக்செப்டன்ஸ் எடுத்தோனே நம்ம அந்த அவரு எப்போதுமே அந்த கடைசி விஷயத்த அவரு முதல்ல சொல்றது கிடையாது. போமாட்டாரு. முதல் விஷயத்த தான் சொல்லுவாரு. கிளைமாக்ஸுக்கு போமாட்டாரு. ஆ அதனால அவர் இது வந்து இது நல்ல விளக்கமா தான். இது ஓஷோ சொன்னது ஞாபகம் வந்ததுனால நான் சொன்னேன். இந்த விளக்கம் அப் நல்லா இருக்கு. அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது. இல்ல, இல்ல. இது ஏத்துக்கிற மாரி தான் இருக்கு. எகைன் அக்செப்ட் பண்ற மாரி தான் இருக்கு. ஆ. ரைட் சார், ரைட். ஓகே. நல்ல ஒரு இதா இருக்கு. சுவாரஸ்யமா இருக்கு. ரைட். ஓகே. ரொம்ப சுவாரஸ்யம். தேங்க் யூ.